வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து சுந்தரங்காலி ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே காட்டுங்க கோயில் காட்டு. ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் வீட்டில் பார்க்க வந்திருக்கிறாங்க நீரோட்டம். வாங்க வீடியோவில் போகலாம், எப்படி பார்க்கலாம்னு பாருங்க, பார்க்கலாம். எல்லா யூடியூப்பும் பார்த்துருப்பீங்க, இதையும் பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. வாங்க நீரோட்டம் பார்க்க போகலாம், வீடியோவில் வாங்க. Jadi opposite. பாருங்க, ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்களாம். அந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக அந்த அம்பு திரும்புது பாருங்க. கரெக்டாக எங்கே திரும்புது நீங்களே பாருங்க, பார்க்கலாம். அதுவே திரும்புது பாருங்க. அந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் இது காட்டும், வேற எங்கேயுமே காட்டாது. இங்கே பாருங்க, அதுவே தான் திரும்புது. எந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதோ அதுதான் போவாங்க கண்டு. இப்போ நான் கிட்ட போயினே இருக்கிறேன் பாருங்க, பாயிண்ட் கிட்ட ஃபுல்லாக அங்கேருந்தே வந்துட்டேன் நான் வெளியே. இங்கே பாருங்க, எந்த இடத்துல போதோ அதுதான் திரும்பும். என்னம்மா கல் வச்சுக்கிறீங்க? என்ன கல்? இது பாருங்க, எந்த இடத்துக்கு பாயிண்ட் கிட்ட வந்துட்டு பாருங்க. இது பாருங்க, இந்த கீழே ஒரு செங்கல் வச்சிருக்காரு பாருங்க, அந்த கீழே அடிக்குது பாருங்க. கரெக்டா எந்த இடத்துல தண்ணி உருவாகுதுன்ற வரையும் நான் காட்டி கொடுக்குறேன் பாருங்க. சுத்தூர வரம் பாருங்க, இந்த செங்கல் இருக்கு பாருங்க, அது கையில் அடிக்குது பாருங்க. பாயிண்ட் எங்க பாயிண்ட் இருக்குதோ அங்கதான் காட்ட திரும்ப பாருங்க. அம்பு கரெக்டா செங்கல ஒட்டினா மாதிரி தான் அடிக்க பாருங்க. சுத்தூரம் வந்து செக் பண்ற. கரெக்டா 5 பொருளை செக் பண்ண போறோம் பாருங்க. உங்க இருக்கவே வந்து வீடியோ பாருங்க எல்லாம்.
தண்ணி இருந்தால் ரோலிங் அடிச்சிடும், தண்ணி இல்லைன்னா சுத்தாது. அது தண்ணி இருந்தால் தான் சுத்தம், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நான் எப்படி சும்மா கை வச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் நிற்கும். தண்ணி இருந்ததுன்னா ரோலிங் அடிச்சிடும். அந்த இடத்துல நான் பாருங்க, கீழே ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பை தான் கையில் பிடிச்சிக்கிறேன். நான் ஒன்றும் சுற்றலாத, அது பாட்டு தான் சுற்றுது. கீழே பாருங்க, ஒரு கால் வைக்கிற பாருங்க, அந்த செங்கல் மேல அப்படியே டச் ஆக பாருங்க. பாதம் வந்து என்னுடைய பாதம் தான் பவர். அங்கே பாருங்க, அது டச் பண்ணாலும் ஜாயிண்ட் ஆகிட்டு பாருங்க. காலை எடுக்கிற பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நிலவரன்றது. காலை டச் பண்ணவனையும் அதுவே ஜாயிண்ட் ஆகிடுது பாருங்க. பாருங்க, அப்படின்னா வந்து அந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பள்ளத்தாகப்பட்டது தான் தண்ணி மோட்ரு போட்டால் எடுக்கிறது. பொருள் எல்லா பொருளையும் செக் பண்றேன். இங்க பாருங்க, தேங்காயில் வரம் பாருங்க. அங்க தேங்காய் கையில் தான் முடிச்சுக்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலதாங்க. அப்படியே வரம் பாருங்க. தண்ணி இருந்தால் ரோலிங் வச்சிடும் தேங்காவும். ஏன்னா தண்ணி ராஜா நிறையா இருக்குது தண்ணி. இங்கே பாருங்க, நல்லா தேங்காய் ஊற்றி பார்த்தா கை தான் அப்படி வச்சிருக்கிறேன் நான். அது பாருங்க, தேங்காய் அப்படியே ரோல் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இது ரோலிங் ஆகணும்ல. இங்கே வந்த மாதிரி தான் நான் அங்கே வரப்போகிறேன். பாயிண்ட் செக் பண்ண இடத்துல வரப்போகிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அந்த இடத்துல வரம் பாருங்க. இங்கே பாருங்க, நல்ல ரோலிங். தேங்காயே நிக்கல, தண்ணி பிரஷரோட இருக்குதுங்க. இந்த ஒரு தேங்காய் விட்டா கூட இன்னொரு தேங்காய் எதுன்னு பாக்குறேன் பாருங்க. மொத்தம் 3 தேங்காயில செக் பண்றேன். இங்க பாருங்க, இது ஒரு தேங்காயில பார்த்துட்டேன். இங்க பாருங்க, ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்லல கரெக்டா. அது பாருங்க, தேங்காயே நிக்கல. ரெண்டு பார்த்துட்டேன், 3 பார்க்க போறோம் பாருங்க. பவர் ஆகப்பட்டது கை தான், வேற ஒன்றும் கை கால் அதில் தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நீரோட்டம் வேற ஒன்றுமே கிடையாது. நான் 2 பொருளை செக் பண்றேன் பாருங்க. எல்லாமே கருவிலேயே செக் பண்ணிடுறேன்.